சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஜோசியரி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எப்படிடா வைர மோதிரம் கேக்குறது? ஆமாமா, பின்ன என்ன? ஜோசியர் சொன்னா, அதுவும் அந்த ஜோசியர் சொன்னா நடக்குன்னு வேற சொல்லிருக்கே நீ. ஆமாண்டா, அதனாலதான் நான் அவசரமா ஓடி வந்தேன். சரிம்மா விடு, எதுவா இருந்தாலும் நல்லதுக்குனே நினைச்சுப்போம். சரி வா, அந்த வெள்ளி மோதிரத்தையே உன் கையால போட்டு விடு. போட்டு வா வா. அத்தை, உப்பு கரெக்டா இருக்கா? சரியா இருக்குமா. மாப்ள, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? பேசியாச்சத்த. என்ன பேசுனீங்க? அது வந்து நான் அடுப்புல ஏதோ வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, போய் பாரு. அம்மா, இப்பதானே நான் கிச்சன்ல இருந்து வந்தேன். அடுப்புல ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, நீ போய் பாத்துட்டு வாயே. அத்த, அவங்கதான் அடுப்புல ஒண்ணும் இல்லைங்கிறாங்கல்ல, விடுங்க. அது அம்மா எதுக்கு பேச வந்தாங்கன்னா, மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு திரும்பி வீட்டுக்கு போகும்போது நீங்க மோதிரம் போடுவீங்கல்ல, அது வைரத்திலே தங்கத்திலே நீங்க போடுவீங்க. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், வெள்ளியில போட்டா போதும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. சமந்தி, என்ன சொல்றீங்க? ஆமா சமந்தி, நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு ஆசையா வைர மோதிரம் போடணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா பரவாயில்ல, நீங்க வெள்ளி மோதிரமே போடுங்க, போதும். சரிங்க சமந்தி, நீங்க சொன்னா நாங்க என்ன மறுத்தா பேச போறோம்? கோகிலா, உள்ள நான் மோதிரம் சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாமா. சரிமா. நீங்க திடீர்னு கிளம்பி வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லிருந்தீங்கன்னா எங்க கூடவே உங்களையும் கூட்டிட்டு வந்திருப்போம். எங்க அம்மா எப்பயுமே அப்படிதாங்க. நானே நினைக்காத சமயத்துல கூட எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. என்னங்கம்மா? இந்தாங்க, உங்க கையால இதை மாப்பிள்ளைக்கு போட்டு விடுங்க. இருக்கட்டுங்க. நல்லா இருக்கு மகா, உன் கையால இந்த மோதிரத்தை அவனுக்கு போட்டு விடு. செல்வம், உன் விரலுக்கு இந்த மோதிரம் அவ்வளவு பொருத்தமா இருக்குடா. ஆமாமா, நிச்சயமா. வைரத்துல போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு அழகா இருந்திருக்காது இல்ல? ஆமாமா டேய், ஆத்மார்த்தமா சொல்றேன், உனக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் வீடு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு பார்த்து அருமையா செய்யறாங்க பாத்தியா? சரி சமந்தி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன சமந்தி, வந்தோடனே கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல சமந்தி, வீட்டுல போட்டது போட்டபடி இருக்கு. உள்ளூர்ல தானே இருக்கோம், இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டா போச்சு. வரேம்மா. போயிட்டு வாங்க. மகா வரட்டுமா? இருங்க அத்தை, நான் உங்களை விட்டுட்டு வரேன். நீ எதுக்குமா வெயில்ல? நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. சரி, விட்டுட்டு வரேன். வரேன்டா.
நான் ஆட்டோ பிடிச்சு கொடுக்குறேன் வாங்க. சரிம்மா. இருங்க அத்தை. ஆ எப்படி? என்னத்த ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோமா? எப்படி மாப்ள உங்க அம்மா இப்படி திடீர்னு மனசு மாறி இருக்காங்க? அதுவும் கடைசி நேரத்துல அவங்களே கிளம்பி வந்து வைர மோதிரம் வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அப்போ இதுக்கு இடையில என்னமாமா நடந்திருக்கும்? நமக்கு நல்லது நடந்துருச்சு, அவ்வளவுதான். காரணம்லாம் இப்ப தேவையா? ம்? என்ன இருந்தாலும் மாப்ள சம்மந்தியோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. அத்த அந்த பேச்சை விடுங்க அத்த. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் உங்களை ரொம்ப தர்ம சங்கடப்படுத்துறோமோன்னு அதெல்லாம் தோணுது மாப்ள. எதுவுமே கிடையாது அத்த. இந்த மாதிரி தேவையில்லாம யோசிச்சு உங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு சந்தோஷமா இருங்க, சரியா? எப்பவுமே நிறைய ஆட்டோ வரும் அத்தை. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆட்டோவை கூட காணோம். ஆட்டோ எங்கம்மா போகணும்? கிருஷ்ணா நகர் போகணும்ப்பா. போலாம் வாங்கம்மா. வரேன். வாங்க அத்தை. சீக்கிரம் வந்துருங்க மகா. கிளம்பிட்டாங்களா? ஆ. அத்த நாங்க 2 பேரும் கூட நாளைக்கு காலையில வீட்டுக்கு கிளம்புறோம் அத்த. இன்னும் 2 நாள் தங்கிட்டு போலாம்ல மாப்ள, இப்ப என்ன அவசரம்? ஐயோ அத்த, எனக்கும் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே. லீவ்லாம் முடிய போகுது, அதனால ஒழுங்கா போயிட்டு ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஆமாம்மா, நானும் வேலைக்கு போய் ஆகணும். நாளைக்கு காலையில கிளம்புறோம். அப்படின்னா சரி மகா, வேலை முக்கியம், அதையும் பார்க்கணும்ல. ஏய் நீங்க 2 பேர் வாங்க, கூட நிறைய துணி கிடக்கு, போய் துவைக்கணும், வந்து உதவி பண்ணுங்க. துணி துவைக்கணுமா? ம், ரொம்ப சினுங்காம வா, இனிமே எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். ஐயோ சரி போ வரேன். பாவங்க அகிலா, வேலைன்னு சொன்ன உடனே எவ்வளவு சலிச்சுக்கிறா பாருங்க. ஏன்னா இத்தனை நாள் நீங்க இருந்தீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தீங்க. இதுக்கு மேல பாவம் தங்கச்சிகளுக்கு தான் சிரமம் இல்ல? என்னைக்கு இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க தானே செஞ்சாகணும். இப்போல இருந்தே கத்துக்கிட்டோம். ஆ, அதுவும் சரிதான். ஜோசியர ரொம்ப நன்றி. நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டீங்க. இதுல என்ன இருக்கு முருகானந்தம்? உங்க மருமக ஜாதகத்தை பார்த்த உடனே அது சர்வ லட்சணம் பொருந்திய மகாலட்சுமி ஜாதகம்னு தெரிஞ்சது.